ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெடர் சென்னை. இன்றைக்கி கிளாஸில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற இந்த மிரரில் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து பார்த்தோம். ஸோ இதில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் பார்த்திங்கன்னா 2 டைப் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து நம்ம சென்டரில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 லைன்ஸ் வந்து எடுத்துகிட்டு ஒரு பக்கம் மார்க்லேருந்து இன்னொரு பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இது வரைக்கும் நம்ம கிராஸாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. திரும்ப வந்து கீழே கொண்டுட்டு வரோம். கீழே கொண்டு வரும்போது அந்த மிரருக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்ப மேலே எடுத்துகிட்டு போகிறோம். அந்த மிரருக்கு பக்கத்துலேயே தான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த மிரருக்கு வெளிப்பக்கம் வந்து இந்த இடத்துல இந்த கார்னரில் வந்து ஃபுல்லாக இதே மாதிரி தான் ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச்சுன்னு ஃபில்லிங் கொடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக வந்து ஃபில்லிங் கரெக்டாக கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஒன் சைடு வந்து ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா அந்த சைடு வந்து நாட் வந்து போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு அடுத்த சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுவும் அதே மாதிரியே தான் ஃபுல்லாக வந்து அந்த மிரருக்கு வெளியில் பார்த்திங்கனாலே இப்போ தெரியும், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து வெளிப்பக்கம் அந்த மிரர் தெரியுது இல்லையா, அந்த மிரர் ஃபுல்லாகவே வந்து நம்ம த்ரெட் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். ஒரு செயின் போட்டுக்கிறோம், ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். திரும்ப கீழே கொண்டுட்டு வரோம், ஒரு செயின் ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். ஸோ இதே மாதிரியே தான் ஒவ்வொரு ஸ்டிச்சுமே மிரருக்கு பக்கத்துலேயே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்க போகிறீங்க. ஒவ்வொரு கார்னருமே நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து ஒரு நாட் வந்து போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஃபில்லிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து ரவுண்டு ஷேப் வந்து கொடுத்தோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து அட்வான்ஸ் லெவல் கிளாஸு. ஆல்ரெடி வந்து பேசிக் லெவல் கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து 4 சைடுமே இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாட் வந்து போட்டுக்கோங்க. ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா அவுட்லைனுக்கு வந்து செயின் ஸ்டிச் கொடுத்தோம்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைப் வந்து கொஞ்சம் வந்து சிம்பிளாக இருக்க போது. ஸோ அண்ட் வந்து ஈஸியாக வந்து செகண்ட் டைப் வந்து பண்ணிடலாம். செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். த்ரெட்டை வந்து லாங்காக எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் மட்டும் க்ராஸாக சின்னதாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். கார்னரில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ லாங்காக ஒரு ஸ்டிச் கொண்டுட்டு போய் கார்னர் வரைக்கும் நம்ம இந்த இடம் வரைக்கும் கொஞ்சம் கொண்டுட்டு போய் ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். லாங்காக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு கிராஸ் ஸ்டிச் வந்து அந்த கார்னரில் கிராஸ் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். கிராஸ் ஸ்டிச் போட்ட உடனே பக்கத்தில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. லாங்காக ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் கிராஸ் ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச், இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு லைன் வந்து போட்டுக்க போகிறோம். கிராஸ் ஸ்டிச் போட்டுக்கிறோம், அப்புறம் வந்து ஒரு லாக் ஸ்டிச்சு. இப்போ திரும்ப லாங் ஸ்டிச்சு, கார்னரில் கிராஸ் ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து போட்டு முடித்தாச்சு. செகண்ட் லைனுமே இதே மாதிரி தான் போட போகிறோம். லாங்காக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். கிராஸில் போடுற ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சுக்கு மேல் பக்கம், அதாவது உள்பக்கம் அந்த மிரருக்கு மேலே வர மாதிரி இந்த மாதிரி கிராஸாக கொண்டு போய் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு லாங் ஸ்டிச் போட்டுக்கிறோம். கிராஸ் ஸ்டிச் வந்து ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சுக்கு அந்த மிரருக்கு உள்பக்கம் வர மாதிரி கிராஸ் ஸ்டிச் போட்டு செகண்ட் லைனுமே கிராஸ் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் 2 லைன்ஸ்லேயே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இல்லை தேர்டு வந்து இன்னும் வந்து எனக்கு த்ரெட்டு வந்து திக்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேர்டு வந்து இன்னொரு லைனும் வந்து இதே மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ தேர்டு லைன் பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு லைன் போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே தான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு லாங்காக வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கிராஸ் ஸ்டிச் வந்து சைடில் போடுவோம் இல்லையா கார்னரில், அந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெளியில் வந்து வர மாதிரி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக போட்டோம். செகண்ட் லைன் போடும்போது உள்பக்கம் அந்த மிரருக்கு மேலே வர மாதிரி போட்டோம். இப்போ தேர்டு லைன் பார்த்திங்கன்னா மிரருக்கு வெளியில் இந்த த்ரெட்டு பக்கத்தில் வர மாதிரி போட்டுக்கிறோம். சேம் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஸ்டிச் வந்து போட்டதுக்கப்புறமா பக்கத்தில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. லாங்காக ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் கார்னரில் வந்து கிராஸ் ஸ்டிச் கொடுத்துட்டு பக்கத்தில் வந்து ஒரு லாக் ஸ்டிச்சு. ஸோ இந்த மாதிரியே வந்து தேர்ட் லைன் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம்.
இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சுற்றி வந்து அவுட்லைனுக்கு வந்து செயின் ஸ்டிச் கொடுத்தோம்னா இந்த ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இது வந்து 3rd லைன் வரைக்கும் இது நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 2 லைன்ஸ் கூட போட்டு கூட அதோட கம்ப்ளீட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்டிச்சையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிளாஸில் வந்து சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டுட்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.